ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலதி சமையல். இன்றைக்கி ஸ்பெஷல் கம்பு இட்லி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம கம்பு ஊற வைக்கலாம். வாங்கம்மா, கம்பு 2 கப்பு ஊற வச்சுக்கலாம். ரெண்டு கப்பு கம்பு ஊற வச்சுக்கலாம். 1 கப்பு இட்லி அரிசி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 4 வாட்டி கழுவி வச்சிடலாம். வாங்காம உளுந்து தலை வெட்டியே அளந்து போடுறோமா. 3 கப்பு 2 கப்பு கம்பு போட்டுக்கிறேன், 1 கப்பு அரிசி போட்டுக்கிறேன். தலை வெட்டி 200 உளுந்து போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வச்சா நல்லா கம்புலாம் அரிசியை கழுவி வச்சு இது ஊறட்டும். வாங்கம்மா, ஊற வச்சது கம்பு அரிசிலாம் 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஆட்டிக்கலாம். பாருங்கம்மா, மாவுலாம் நல்லா மசிஞ்சிட்டு எல்லாமே போட்டாச்சு. இதை பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. நான் ஒரு 5 நிமிஷம் கூட தான் மஞ்சிடும். முதல்ல ஒரு 15 நிமிஷம் தான் இது மாவு அரைக்கிறதுக்கே ஊற வச்சு. வாங்கம்மா, மாவு மசிஞ்சிச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் எடுக்க சொல்ல எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கெட்டு நல்லா இருக்கு பாருங்கம்மா. மாவு எப்படி செண்டா. வாங்கம்மா, மாவு மசிஞ்சாச்சு. கிரைண்டர்லேருந்து எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இல்லை கை போட்டு கரைச்சிட்டா ஒரு 6 மணி நேரம் இல்லை 7 மணி நேரமாவது புளிக்க வச்சோம்னா போதுமா. இல்லை நைட்டில் கூட புளிக்க வச்சுட்டு காலையில் உள்ள நைட்டு மாவு ஆட்டுறதா இருந்தால் ஒரு 7 மணிக்கு ஆட்டலாம். இப்போ இட்லி நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா. கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. மாவு கரைச்சாச்சு. இந்த பாருங்கம்மா, இந்த அளவுக்கு இருக்கட்டும். எல்லாம் மூடி வச்சிடலாம். ஒரு 6-7 மணி நேரம் ஆகட்டும். மூடி எடுத்து வச்சிடலாம். வாங்கம்மா, சுண்டைக்காய் சட்னி செய்யலாம். கம்பு இட்லிக்கு சுண்டைக்காவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். போதுமா, இடிச்சது. இப்போ எடுத்துக்கலாம். கழுவி விட்டுடலாம். வாங்கம்மா, நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் சுண்டைக்காய் வதக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிட்டோமா, போட்டுக்கலாம் சுண்டைக்காயை. பாருங்கம்மா, சுண்டைக்காய் நல்லா வதங்கியாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். வாங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான காரத்துக்கு போட்டுக்கலாம். வாங்கம்மா, சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டுக்கலாம். ஒரு 5 பூண்டு பல் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம்.
தேங்காய் பதம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாமா. வாங்கம்மா எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் ஆர்ட்டோம் அப்புறம் அரைச்சிக்கலாம். வாங்கம்மா கம்பு மாவு அரைச்சி வச்சுக்கிறோம். நல்லா புளிச்சு வந்துது பாருங்கம்மா. எப்படி வந்தது பாருங்க, நல்லா பொங்கி இருக்குது. வாங்கம்மா கொஞ்சம் எண்ணெய் தடவி ஊற்றிக்கலாம். துணி போடலை, சின்ன ட்ரே, அதில் எண்ணெய் தடவி விட்டுக்கலான்ட்டு. வாங்கம்மா தண்ணி கொதிக்குது, அதில் வச்சிடலாம். வாங்கம்மா இட்லி ஊற்றியாச்சு, மூடிடலாம். வாங்கம்மா சுண்டக்காய் வதக்கியாச்சு, இதில் போட்டுடலாம். ஆறிடுச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமா. வாங்கம்மா சட்னி அரைச்சாச்சு. சுண்டக்காய் சட்னி நல்லா இருக்குது. இது ரொம்ப நல்லதுமா உடம்புக்கெல்லாம். உஷ்ணம் எல்லாத்தெல்லாம் குறைக்கும், சூடெல்லாம். இந்தமாரி அரைச்சி சாப்பிட்லாம் இந்த ஆடி மாதத்தில். வாங்கம்மா உளுந்து 2 போட்டுக்கலாம். கடுகு 2 போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடுங்க. வாங்கம்மா சட்னி தாளிச்சாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்கம்மா இட்லி வச்சுத்தான்னு பார்க்கலாம். கம்பு இட்லிம்மா நல்லா வெந்துக்குது, சாப்பிட்டாது. ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கம்பு இட்லியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கம்பு இட்லி ரெடி ஆயிடுச்சுமா. சுண்டக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடியாக இருக்குது. பாருங்கள் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குமா சுண்டக்காய் சட்னி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். டேஸ்ட்டே வேறு லெவலாக வந்திருக்கு. இட்லி சூப்பராக இருக்குது. நார்மல் இட்லியோட கம்பு இட்லி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் கூட. எவ்வளோ சாப்பிட்டா அது பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்குது, நல்லா இருக்குதும்மா. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் ராகி இட்லி கூட போட்டிருக்கோம். அதேமாதிரி கம்பு இட்லியும் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்திருக்கு, நல்லா இருக்குது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.